ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு இருக்க காமனான கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்டுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நோட்டீஸ் போர்டு குரூப்பை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, அதில் இருக்க ஆடியோஸை கேட்காம இருக்கீங்க அப்படின்னா இப்போவே நோட்டீஸ் போர்டு குரூப்பை ஃபாலோ பண்ணி அதில் இருக்க ஆடியோஸ் எல்லாத்தையுமே கிளியராக கேட்டுக்கோங்க. பிகாஸ் நாம இந்த வீடியோவில் சொல்ல போகிற கண்டென்ட் எல்லாமே எஸ்பிஓ ரிலேட்டடான முக்கியமான அப்டேட் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸாக மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எஸ்பிஓ ரிலேட்டடாக எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்க ஒரே ஒரு சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும் தான். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் நோட்டீஸ் போர்டு குரூப்பை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி அதில் இருக்க ஆடியோஸ் எல்லாத்தையுமே கிளியராக கேட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களால் எஸ்பிஓவில் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் கண்டினியூ பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் அப்ளை பண்ண மெம்பர்ஸுக்கு எப்போ தான் ரீஃபண்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய மெம்பர்ஸோட ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ அது கிளியராக எஸ்பிஓ சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்கள எஸ்பிஓ 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதாவது மெயில் அனுப்பி ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க ஃபஸ்ட் கேட்டகரி, ரிஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க செகண்ட் கேட்டகரி, ரீஃபண்ட் டீம் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க 3வது கேட்டகரி. சரிங்களா? ஸோ இதில் மெயில் அனுப்பி ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் அமௌண்ட்டை நாங்கள் கிரெடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மெயில் அனுப்பி ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ விட்ராவல் கொடுத்த மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே விட்ராவல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அட் த சேம் டைம் எஸ்பிஓவில் மெயில் அனுப்பி ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கும் ரீஃபண்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மெயில் அனுப்பி ரீஃபண்ட் அப்ளை பண்ண ஒரு 1000 to 1200 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகி முடியுதோ அதுக்கப்புறம் தான் ரிஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ரிஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகி முடியுதோ அப்போ தான் இந்த 3வது ஆப்ஷனான ரீஃபண்ட் டீம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி, அதாவது இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த ஆப்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 60,000 to 70,000 மெம்பர்ஸ் வந்து ரீஃபண்ட் டீம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் எப்போ ரீஃபண்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த ரிஜெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்களுக்கு எப்போ ரீஃபண்ட் கம்ப்ளீட் ஆகி முடியுதோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் டீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஓவராலாக ரீஃபண்ட் அமௌண்ட் நான் எஸ்பிஓவில் ரீஃபண்ட் கொடுத்துட்டேன் பிரதர், எனக்கு எவ்வளோ நாள் தான் டைம் எடுத்துப்பாங்க, எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்குற மெம்பர்ஸுக்கு நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்த டேட்டில் இருந்து 90 டேஸ், அதாவது இப்போ ரீஃபண்ட் டீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க இல்லையா? ஸோ அதில் இருந்து 90 டேஸ்க்குள்ளார ரீஃபண்ட் கொடுத்த எல்லா மெம்பர்ஸ்க்குமே, அதாவது நீங்கள் எந்த டைமில் ரீஃபண்ட் கொடுத்துருந்தாலும் சரி எல்லா மெம்பர்ஸ்க்குமே 90 டேஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 90 டேஸ் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு 90 டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு நினைக்காதீங்க. 90 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் ரிலேட்டடான வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்ராவல் ப்ராசஸ்க்கான டீட்டெயில். ஸோ விட்ராவல் ஓப்பன் பண்ணாங்க, விட்ராவல் நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் விட்ராவல் ஸ்டார்ட் ஆகவே இல்லையே, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நிறைய மெம்பர்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ விட்ராவலுக்கான ப்ராசஸ் எஸ்பிஓ சைட்லேருந்து மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த விட்ராவல் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் 25 அப்படி இல்லாட்டி 27ல இருந்து விட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே விட்ராவல் கொடுத்த 2 லட்சம் மெம்பர்ஸ்க்கும் விட்ராவலை கிரெடிட் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து கேரண்டியாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ விட்ராவல் ஸ்டார்ட் ஆகிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, ஆகஸ்ட் 25 இல்லாட்டி 27லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கம்ப்ளீட் ஆகி முடிகிறது செப்டம்பர் 7லேருந்து செப்டம்பர் 10க்குள்ளே எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து கேரண்டியாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிடிஓ செலெக்ஷனுக்கான ப்ராசஸை எப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு நிறைய மெம்பர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பிடிஓ செலெக்ஷனுக்கான ப்ராசஸ் எஸ்பிஓ சைட்லேருந்து இப்போ மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 500 மெம்பர்ஸை பிடிஓவுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 500 மெம்பர்ஸுக்கு 6000 மெம்பர்ஸ் பக்கம் பிடிஓவுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 6000 மெம்பர்ஸோட மெயிலையும் செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அவங்க மெயிலை செக் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்டாஃப் ஐடியை வச்சு அவங்களோட ப்ரொஃபைலை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் எலிஜிபிளாக இருக்க மெம்பர்ஸுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எஸ்பிஓ சைட்லேருந்து இந்த பிடிஓ செலெக்ஷன்ஸ் வந்து கிளியராக பண்ணி முடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த 500 மெம்பர்ஸ் யார் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இந்த பிடிஓ செலெக்ஷன் ப்ராசஸை இந்த வீக் எண்டுக்குள்ளார நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து கேரண்டியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீக் எண்டுக்குள்ளார வீடியோ செலெக்ஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க எல்லாத்தையுமே வீடியோ செலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பிளானை சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, கண்டென்ட் ரைட்டர், கண்டென்ட் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது இந்த வீக் எண்டுக்குள்ளார அவங்க எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு யார் யார் எந்தெந்த பிளானில் சேர போகிறோம் அப்படிங்கிறத எஸ்பிஓ சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எஸ்பிஓவில் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதா எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 25 இருந்து செப்டம்பர் மந்த் ஃபஸ்ட் வீக்குள்ளார எப்போ வேணாலும் எஸ்பிஓ வந்து ஓப்பன் ஆகலாம், ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பட் ஆனால் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளார கன்ஃபார்ம் எஸ்பிஓ ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த மெயினான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நியூ ஜாயினிங்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த நியூ ஜாயினிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ
எங்களோட கெஸ்ஸிங் படி நியூ ஜாயினிங் செப்டம்பர் மாதம் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே தான் நியூ ஜாயினிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது மெயினான ஒரு கொஸ்டின், பர்ச்சேஸ் கூப்பன் டீட்டெயில். நம்ம வந்து சேல்ஸ் டீமில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே எப்போ பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் இங்கே போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா? எஸ்பிஓ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த பர்ச்சேஸ் ஆப்ஷன்ஸை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ எஸ்பிஓ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளை பே பண்ணவும் சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம சேல்ஸ் டீமில் இருக்கும். எஸ்பிஓ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். இந்த மந்த் எண்டுக்குள்ளார அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த சேல்ஸ் டீமில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே பே பண்ணுறது இந்த மந்த் எண்டு அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் கிளியராக எஸ்பிஓ சைட்லேருந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம பே பண்ணுறோம், அதாவது சேல்ஸ் டீமில் இருக்கவங்க பே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பே பண்ணுற மெம்பர்ஸ் எல்லாருமே பேனிக் ஆக வேணாம். உங்களுக்கு 1 வீக்குக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ண வேண்டியவங்க அந்த 1 வீக்கில் அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம வந்து பே பண்ண வந்து சேல்ஸ் டீமில் இருக்கவங்க பே பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட். அதுக்கான கொஸ்டின்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இதுதான். ஸோ நீங்கள் இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாடா, பை பை.